நம்மள பல பேருக்கு இந்த மரு வந்து கழுத்தில், கைகளில், முகத்தில் பல இடங்கள்ல இருக்கும். சில பேருக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கவலையே படாதீங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இயற்கையான வழிமுறையில் மருவை எப்படி நிரந்தரமாக உதிர்ந்து விடுறதுக்கு நம்ம வழி பார்க்கலாம். வெத்தலையை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சாறு முழுமையாக வெளிப்படும். அடுத்ததாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு எடுத்துக்கலாம். சுண்ணாம்பில் இருக்கிற அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா மருவை ஈஸியாக எடுத்துரும். காம்பில் லைட்டாக மேலே மட்டும் கத்திரிக்கோலில் கட் பண்ணிவிட்டு சுண்ணாம்பை நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. மரு இருக்கிற இடத்துல இதை போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக விழுந்துடும், வலியே இருக்காது. அடுத்து ஒரு மெத்தட் என்னென்னா எலுமிச்சம்பழம், இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை வந்து தோல் சீவிக்கலாம். சீவிக்கிட்டு நல்லா நச்சுக்கோங்க. ஏற்கனவே செஞ்ச மாதிரி சுண்ணாம்பை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சியை வந்து சுண்ணாம்பில் போட்டுக்கலாம். 1/2 சைஸ் லெமனை எடுத்துகிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏற்கனவே செஞ்ச மெத்தட் மாதிரி வெத்தலையை எடுத்துகிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.